12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 14ஆம் கணக்கு பார்க்கலாம். x dy by dx plus 2y minus x square log x சமம் 0 என்ற முதல் வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டிற்கான தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு x dy by dx plus 2y minus x square log x சமம் 0 ஆகும். dy by dx ஓட x என்ற உறுப்பு பெருக்கல்ல இருக்கிறதுனால x ஆல இருபுறமும் முதல்ல பெருக்கலாம், சமன்பாட்டை வகுக்கலாம். அவ்வாறு வகுக்கும் பொழுது x dy by dx by x plus 2y by x, அடுத்த உறுப்பு மைனஸ் x ஸ்கொயர் log x by x சமம் 0. ஒரு x கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் ஒரு x, முதல் உறுப்புல x கேன்சல் ஆகுது. எனவே dy by dx plus 2y by x minus x log x சமம் 0 என கிடைக்கிறது. dy by dx plus py சமம் q என்ற அமைப்புடன் ஒப்பிடும் பொழுது dy by dx plus py மட்டும்தான் இடதுபுறம் இருக்கணும், மற்ற உறுப்பை வலதுபுறம் கொண்டு போய்க்கலாம். எனவே dy by dx plus 2 by x into y மட்டும் இடதுபுறம் வைக்கிறோம், மைனஸ் x log x வலதுபுறம் போறப்ப plus x log x என மாற்றமடையும். இதை எதனுடன் ஒப்பிடுறோம், எந்த அமைப்புடன் ஒப்பிடுறோம்? dy by dx plus py சமம் q என்ற அமைப்புடன் ஒப்பிடும் பொழுது p என்பது y இன் கெழு, y இன் கெழுவானது 2 by x, q என்பது மாறிலி மதிப்பு, அதாவது வலதுபுற மதிப்பு, வலதுபுற மதிப்பானது x log x. தொகை காரணி கணக்கிடுவோம். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை e பவர் இன்டகிரல் p dx. e பவர் இன்டகிரல் p இன் மதிப்பு 2 by x into dx, ரெண்டு மாறிலி மதிப்புங்கிறனால வெளியில் எடுத்துறோம், 1 by x into dx. 1 by x இன் தொகையீட்டு மதிப்பு log x ஆகும், e பவர் 2 log x. மடக்கையின் அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது 2 பவர்ல போயிடுச்சுன்னா e பவர் log of x ஸ்கொயர், eu log கேன்சல் ஆக போக மதிப்பு x. தொகையீட்டு காரணி e பவர் இன்டகிரல் p dx இன் மதிப்பு x ஸ்கொயர் ஆகும். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. பொது தீர்வு y e பவர் இன்டகிரல் p dx சமம் இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் p dx into dx plus c என்பது பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. தொகை காரணியின் மதிப்பு x ஸ்கொயர் பிரதியிடுறோம். வலதுபுறம் q என்பது என்னது? x log x இருக்காத கொடுத்துடலாம். e பவர் இன்டகிரல் p dx இன் மதிப்பானது x ஸ்கொயர் into dx plus c. இதனுடைய சுருக்கம் x ஸ்கொயர் y equal to x into x ஸ்கொயர் எனும் பொழுது x cube log x into dx plus c. இதற்கு முந்தைய 13ஆம் கணக்குக்கு எடுத்தது போலதான் பகுதி தொகையிடல் சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது இன்டகிரல் u dv equal to uv மைனஸ் இன்டகிரல் v du என்பது பகுதி தொகையிடலுக்கான சூத்திரமாகும். இதுல u என்பது என்னவா எடுக்கலாம்னா log x uவா எடுக்கிறோம், u equal to log x. மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு இன்டகிரல் dv என்பது இன்டகிரல் x cube dx dv எடுக்கிறோம். uவை x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது du by dx எழுதுறோம். மடக்கை log x இன் வகையீடானது 1 by x. duக்கு மதிப்பு வேணும்னா dx வலதுபுறம் போறப்ப dx by x என அமையும். dvயை தொகைப்படுத்தும் பொழுது தொகையீடு கேன்சல் ஆயிடும். இப்போ v மட்டும் கிடைக்கும். வலதுபுற மதிப்பு x பவர் n plus 1 by n plus 1ங்கிற தொகையீட்டு சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது 3 plus 1 எனும் பொழுது 4 by 4 என்பது v இன் மதிப்பாக அமையும். இதை பயன்படுத்தும் பொழுது இடதுபுறம் x ஸ்கொயர் y அப்படியே இருக்கும். வலதுபுறம் uv பகுதி தொகையிடல் சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். uவின் மதிப்பானது log x, v இன் மதிப்பானது x பவர் 4 by 4 மைனஸ் இன்டகிரல் v du x பவர் 4 by 4 இன்ட்டு duவின் மதிப்பு dx by x. ஒரு x கேன்சல் ஆயிடுது. x பவர் 4 by 4 முதல்ல எழுதிடலாம் log x மைனஸ் 1 by 4 மாறிலியை வெளியில் எடுத்துடுறோம். x பவர் நான் ஒரு x போயிடுச்சுன்னா மீதம் 3x இருக்கும். எனவே x கியூப் dx என அமையும். மாறிலி உறுப்பு பிளஸ் c போட்டுடுறோம். x பவர் 4 by 4 இன்ட்டு log x மைனஸ் 1 by 4 x அடுக்கு 3 தொகையீடு x பவர் n plus 1 by n plus 1 3 plus 1 எனும் பொழுது x பவர் 4 by 4 plus c. இடதுபுற மதிப்பு x ஸ்கொயர் y அப்படியே எழுதிடலாம். வலதுபுற மதிப்புல முதல் உறுப்பு x பவர் 4 by 4 இன்ட்டு log x, அடுத்த 1 4ஆல பெருக்கும் பொழுது மைனஸ் 1 பெருக்கல் x பவர் 4 by 4 16 plus c என்பது தேவையான தீர்வு ஆகும். தேங்க்யூ.